அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சான்றிதழ் பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆதார் கார்டு, ரேஷன் ஸ்மார்ட் கார்டு, ஒரு ஃபோட்டோ, அப்பா அம்மாவோட டிசி, உடம்பிறந்த சகோதரர்கள் யாரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட், படித்து முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட டிசி. இது ரொம்ப முக்கியமான ஆவணங்களாக கருதப்படுது. அது போக தாத்தா பாட்டி யாரும் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டிசி தேவைப்படும். ஒருவேளை தாத்தா பாட்டி படிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, டிசி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 100 ரூபா பத்திரத்தில் ஒரு அஃபிடவிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் வந்து அஃபிடவிட் என்ன மாதிரி அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் குடும்பத்திலேயே இந்த குழந்தை தான் முதல்ல பட்டம் படிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிடவிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இசை மையத்தில் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இது அரசு வருவாய்த்துறையிலேருந்து உங்களுக்கு வழங்கப்படுது. இந்த சர்டிஃபிகேட்னால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சான்றிதழ் வந்து கொடுத்தவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு சலுகை வழங்கப்படும். ஒரு கல்லூரியில் கல்வி கட்டணம் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு சலுகையில் வரப்படும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பொறியியல் கல்லூரியில் நீங்கள் போய் சேர்றீங்க, அரசு ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்கு, 42,500 அந்த மாதிரி ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து உங்களுக்கு ஆண்டுக்கு 20,000 ரூபா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு கல்வி கட்டணம் சரி தான் போகணும். ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் கவுன்சிலிங் மூலமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, இப்போ உங்கள் அண்ணன் அக்கா டிகிரி படித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க முதல் பட்டதாரி என்பதற்கான எந்த சலுகையும் அந்த கல்லூரியிலேருந்து பெறலை அப்படின்னா, அந்த கல்லூரியிலேருந்து ஒரு சான்றிதழ், இந்த மாதிரி முதல் பட்டதாரி என்பதற்கான எந்த சலுகையும் பெறலை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சு சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் தம்பியோ தங்கச்சியோ நீங்கள் எலிஜிபிள். அப்படியே சர்டிஃபிகேட் வைக்கல அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். நன்றி.